சிம்லாவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு நீங்கள் வெளியேறினால்தான் இந்த 93,000 பேரை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொன்னாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்துக்கு எதிராக அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்ற இடத்திலேயே ஒரு குரல் ஒலித்தது. அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர். அப்போ அவர் சொன்னதே என்ன, இப்போ தான் சரியான நேரம் அவங்களோட, ஏன்னா ஒரு இராணுவ வீரரை பயிற்சி செய்து உருவாக்குவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 93,000 இராணுவ வீரர்கள், பாகிஸ்தானி இராணுவ வீரர்கள். நம்ம இன்றைக்கே பாகிஸ்தான் தான் 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000 பேர். அன்றைக்கி இதை விட கம்மியாக இருந்தது. அது நம்ம கையில் இருக்கிறத நாம் செஞ்சுருக்கணுமா இல்லையா? இராணுவம் களத்திலே பெற்ற வெற்றியை பேச்சுவார்த்தையிலே தவற விட்ட காங்கிரஸ்காரர்கள் இப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல.